கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்ம சிலரை பார்த்து சொல்லுவாங்க, அவன் கொடுத்து வச்சவன்ப்பா அப்படின்னா அவன் பாக்கியம் பெற்றவன்ப்பா, அவனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சி இந்த பாக்கியம் கிடைச்சி கவர்மெண்ட் ஜாபுக்கான பாக்கியம் அவனுக்கு இருக்கு, இவனுக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிற பாக்கியம் இவனுக்கு கிடைச்சி, இவனை பெரிய ஊழியக்காரன் ஆகிற பாக்கியம் இவனுக்கு கிடைச்சது அப்படின்னு எல்லாம் அவன் கொடுத்து வச்சவன், அவன் பாக்கியசாலி, இவ பாக்கியசாலி, இவ பாக்கியவதி என்றெல்லாம் சொல்லி நம்ம சொல்றோம். வேதத்துல விசுவாசித்தவளே பாக்கியவதி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி அப்படின்னாச்சுன்னா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை இது நடக்குன்னு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும். அது மட்டுமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரு கொடுத்து வச்சவங்க தெரியுமா? ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பிள்ளைகள் கொடுத்து வச்சவங்க, அவர்கள் பாக்கியவான்கள். வேதத்திலே பாக்கியவான்கள் என்று அப்படின்னு சொல்லிட்டு இயேசு மலை பிரசங்கம் பண்ணின ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்க முடியாது. யார் யார் பாக்கியவான்கள் அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். அந்த பாக்கியவான்கள் யாருன்னு போட்டிருக்கு. அதை ஒட்டுமொத்த பாக்கியவான்கள் யாருன்றத ஜீசஸ் பேசினதை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் தான். சோ வேறு நண்பர்களுடைய வழிகளிலே நடந்த நாட்களுக்கு முடிவு வருகிறது. உங்க யாரோ ஒருத்தர் இயக்கிட்டு இருக்கலாம், நீ இப்படி போப்பா, இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இதை செய்தா நல்லா இருக்கும். நம்ம உலக பிரகாரமா அதை மெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா, நமக்கு ஒரு நம்முடைய ஒரு வெல்விஷரா இருந்து இவங்க எனக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, தப்பு இல்லை. அவங்க கரெக்டானவங்களை நீங்க செலக்ட் பண்ணா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தவறான ஆலோசனைகளிலே நடத்தி கொண்டு போகக்கூடிய மெண்டர்ஸும் இருக்கிறாங்க, தவறான பாதையில நடத்திட்டு போகக்கூடிய வெல்விஷர்ஸும் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு தப்பானதை கொடுக்கணும்னு நினைச்சு அவங்க கொடுக்க மாட்டாங்க. சிலர் கொடுப்பாங்க தப்பானதை, இவன் நல்லா இருக்க கூடாதுன்னு கொடுக்குறவங்களே இருப்பாங்க. அதுல 199 பேர் அப்படி செய்ய மாட்டாங்க. என்ன ஒரு நல்ல மெண்டரா வச்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு வழிகாட்டியா வச்சிருக்கிறாங்க, ஆலோசனை கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்கள நல்லா பண்ணணும்னு அவங்க நினைச்சிட்டு செய்யும் பொழுது கூட அவங்க மாம்சீகமாக சில காரியங்களிலே உங்களை நடத்தும் பொழுது அவங்க பார்வைக்கு இது இவனுக்கு நல்லா முடியும்னு சொன்னாலும் ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது வேதனையா முடியும். உங்க வாழ்க்கையில் அது கஷ்டங்களை கொண்டு வரும். அதனால எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நீங்க ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கணும். எந்த ஒரு மெண்டர், ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரன் சகோதரி உங்களை கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கும்படியான ஆலோசனைகளை கொடுக்கிறார்களோ அவதை நீங்க கேட்டுக்கலாம். அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள். ஸோ இன்னைக்கு என்னென்ன காரியத்துல நான் கொடுத்து வச்சவ இல்லை, இந்த காரியத்துல எனக்கு கொடுப்பன இல்லை, இந்த காரியத்துல எனக்கு கொடுப்பன இல்லை, எனக்கு சொந்த வீட்டுக்கு ஒரு கொடுப்பன இல்லை, எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு இன்னும் கொடுப்பன இல்லை, எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பன இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இன்னைக்கு அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க லைஃப்ல உள்ள குணாதிசயத்தை மாத்தி பாருங்க. லைஃப் ஸ்டைலும் லைஃபினுடைய ஸ்டேட்டஸையும் ஆண்டவர் உயர்த்தி தருவார். இப்ப நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஸ்டெஃபி கெவின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் குழந்தை பாக்கியத்திற்காகவும் சொந்த வீட்டிற்காகவும் என்னுடைய கணவரின் வேலை மாற்றத்திற்காகவும் ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் சமாதானத்துடனே போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். எனக்கு திருமணமாகி 2 வருடங்களுக்கு பிறகு இந்த கூட்டத்திலே கடந்து கொண்டதற்கு பிறகு எனக்கு குழந்தை பிறந்தது. கர்த்தருடைய கிருபையினால் சொந்த வீடு கட்டினோம். என்னுடைய கணவரின் வேலையிலும் மாற்றம் கிடைத்துள்ளது. பாருங்க, நமக்கு இன்னைக்கு நாம் மாதம் நடத்துகிற ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம் சாயங்காலம் 6 மணிக்கு சோழிங்கநல்லூர் சேக்ரட் கார்ட் ஸ்கூல் மைதானத்திலே வைத்து நடக்க போகிறது. ஸோ அங்கதான் இந்த ஸ்டெஃபி கெவினுக்கு பாருங்க, அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஆறுதலை தேடி கூட்டத்துல வந்து வைத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவங்களுக்கு பல வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு, அங்க வந்து ஜெபம் பண்ணி குழந்தை கிடைச்சிருச்சு. சொந்த வீடு இல்லாம இருந்து சொந்த வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்தார். ஹஸ்பண்டுடைய வேலை ஸ்தலத்துல ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாற்றத்தையும் கொடுத்து அவங்க விரும்பி வந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறிச்சு. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற நீங்க எல்லாரும்
சோழிங்கநல்லூர் சேக்ரட் கார்ட் ஸ்கூல் மைதானத்துக்கு வாங்க. இன்னைக்கு உங்களுடைய அற்புதத்தின் நாள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஸ்டெஃபி கெவினுக்கு ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்திலே அற்புதத்தை செய்த ஆண்டவரே, இன்றைக்கு சாயங்காலம் நடக்க போகிற ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்திற்காய் ஸ்தோத்திரம். அதுல வருகிற ஜனங்களுக்கும் எப்படி ஸ்டெஃபி கெவினுக்கு அவள் கொண்டு வந்த 3 விண்ணப்பங்களிலும் அற்புதத்தை செய்தீரோ, அதே போல இன்றைக்கு வருகிற அத்தனை ஜனங்களுக்கும் அவர்கள் விரும்பி வந்த காரியங்கள் நிறைவேறட்டும். ஒருவேளை இன்னைக்கு எனக்கு மீட்டிங் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி வெளியூர்லயோ வெளியிடங்களிலே இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னா, ஆண்டவர் அவரவர்கள் இருக்கிற இடத்துல அவரவர்களுடைய மன விருப்பத்தின்படி தாரும். சங்கீதம் 20:4 சொல்லுகிறது, அவர் உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும். இன்றைக்கு இவர்கள் தீர்மானம் எடுத்து, நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் இந்த பூமியிலே பாக்கியவான்களாக, பாக்கியசாலிகளாக, பாக்கியவதிகளாக இருந்து பெரிய சாதனைகளை படைக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். நீர் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.